இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நலங்கு மாவு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கிட்டு, சிஸ்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு எங்கள் ரிலேஷன்ஸ்க்கு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நாங்கள் வாங்கி வேறு ஊருக்கு சென்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த கோடிக்கணக்கான நன்றிகள்ங்க. ஸோ அடுத்த பேட்ச் ஆஃப் நலங்கு மாவு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ வாங்கின்னு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கின்னு வந்தாச்சு. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 12 பொருள் சேர்க்குறோம். பாசிப்பருப்பு, கார்போக அரிசி, பூலாங்கிழங்கு, கோரக்கிழங்கு, அடுத்தது வந்துட்டு வெற்றி வேறு, ஆவாரம்பூ, அடுத்தது வந்துட்டு ரோஜா இதழ்கள், செம்பருத்தி இதழ்கள், ஆரஞ்சு தோல், வேப்பலைன்ட்டு கிட்டத்தட்ட 12 ஐட்டம்ஸ் நம்ம சேர்த்துருக்கோங்க. இதை எல்லாத்தையுமே ஒரு 3லேருந்து 4 நாள் வந்துட்டு நல்லா இதை காய வச்சுட்டு இப்போ இதை வந்துட்டு கிரைண்டிங்க்கு அனுப்ப போகிறோங்க, மாவு மில்லுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ அதுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அதை சரியாக உங்ககிட்ட காட்ட முடியல, அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். அரைச்சிட்டு வந்துட்டு ஃபுல்லாக பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேக்கிங் எல்லாமே 100 கிராம் பேக்கிங்கில் வரோங்க. ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணி சீல் பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க. 100 கிராம் பேக்கெட்டு வந்துட்டு 100 ரூபா வருதுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னு நல்லா பிரைட்டனிங்காக இருக்கும், பாடியோட எதுவும் வராது, அடுத்தது அன்வான்ட் ஏர் வராது, அதுக்கு அடுத்தது வந்து பிக்மெண்டேஷன், ஆக்னே இதெல்லாம் க்யூர் பண்ணும். ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து ஸ்க்ரப்பாகவே இது யூஸ் பண்ணலாங்க, ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நார்மலாக நம்ம குளிக்கிற மாதிரி குளிக்கணுங்க. சோப் எதுவும் போட தேவையில்லை. ஸோ எப்போவுமே அரைச்சிட்டு வந்தோடனே நான் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வீட்டுக்குன்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவேங்க. அதில் 1 டீஸ்பூன் நான் எடுத்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிப்பேன். தண்ணி கலந்து ஸ்க்ரப்பு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிடுவேன். நான் சோப் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நலங்குமா வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.